பாருங்க, பொடியா நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், பொடியா நறுக்குனா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன், பொடியா நறுக்குனா ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறோம். நம்ம காரத்துக்கு ஏற்றவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 மிளகாய் வெட்டி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவே ஒரு 5-6 கூட சேர்த்துக்கலாம், இல்லை இதில் கம்மி கூட பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கறேன், சீரகம் சேர்க்கறேன், கொஞ்சம் சீரகம் 1/4 ஸ்பூன் தான். நாங்கள் இதில் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வந்தேன், தேங்காய் பால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். வடிகட்டி நம்ம அழகாக சேர்த்துக்கலாம். சுத்தமாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். திட்டமாக இதில் உப்பு சேர்த்துங்க. அழகாக நம்ம இதை கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கினேன். நான் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் மாங்காய் சேர்த்துங்க, மாங்காய் சேர்த்துங்க. மாங்காய் உங்கள் விருப்பம். நான் ஒரு பாதி மாங்காய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா இது கொதிக்க வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் திட்டமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், திட்டமாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் சேர்க்க போகிறோம். இப்போ அது கொதி வருது. எந்த மீனும் சேர்த்துக்கலாம், நெத்திலி மீன், சின்ன குட்டி குட்டி மீன் இருக்குது, அதுவும் கூட போட்டுக்கலாம். உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. புளி வேணால் இல்லை புளி கூட கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் நான் வந்து லெமன் தான் ஊற்றிக்கிறேன், ஒரு பாதி லெமன் இல்லை ஊற்றிக்கிறேன். புளி வேணுன்னா கூட புளி ஊற்றிக்கலாம். அப்படியே இது நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். போட்டுட்டோம் மீன் மூடி போட்டு கொஞ்சம் நேரம். இந்த பாக்கெட் மீன் வாங்கி பாதி மீன் வந்து குழம்பு வைக்கிறோம், பாதி மீன் வறக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மீன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மொத்தமாக உப்பு சேர்த்துக்கிறோம், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் சோள மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு வந்து கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கிறோம். நம்ம இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். இதை அப்படியே கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து வச்சிட்டோம். இதை அப்படியே ஊறட்டும். இது 15 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வறக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் கடலைப்பயிறு, 1 ஸ்பூன் உளுத்தம்பயிறு, 3 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். நான் இதில் நம்ம வறுத்து ஒரு பொடி செஞ்சுக்க போகிறோம். அந்த மீனுக்கு லைட்டாக அதை பொன்னிறமாக அப்படியே வறுத்து பொடி செஞ்சுக்கலாம். போதும். இதை நம்ம ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம பொடி பண்ணி கொண்டு வந்தோம். பொடி ரெடி ஆகிடுது. எண்ணெயை சூடு பண்ணி மீனை நான் போட்டு நம்ம அதெல்லாம் வதக்க போகிறோம். வத்தல் எண்ணெயில் போட்டு டக்கு நம்ம வறுத்து எண்ணெய் சுட்டுச்சுன்னா போதும். மிதமான சூட்டில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே பொன்னிறமாக வறுத்து எடுப்போம். துணி போட்டுக்கலாம். மசாலா அழகாக ஊற்றி எண்ணெய் சூப்பராக வறுத்துக்கிறோம். மசாலாம் போட்டு மீன் வரதுக்குள்ள 1 ஸ்பூனு நம்ம சோள மாவு சேர்த்துட்டு வச்சுக்கிங்க. மசாலாம் தெரியாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எதுங்கிறனால மசாலா போட்டு நம்ம வறுக்கிறோம். எல்லாம் கருணக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் அதில் மசாலா பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு நீங்கள் சோள மாவு சேர்த்துங்க. கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டா மசாலா தெரியாது. ஏன் அப்போட்டு நீங்கள் கொஞ்சம் வேக வைப்போம். பாருங்கள், மீன் என்ன அழகாக கோல்டு மாரி இருக்குது பாருங்கள். தங்கக்கட்டி மாரி, தங்கக்கட்டியில் உள்ள இருக்குல்ல பாருங்கள், கோல்டு மாரி இருக்குதுக்கிட்டியா. நம்ம வறுத்துட்டோம். வச்சு ஒரே வாசனை அப்படியே சூப்பராக இருக்குது வாசனை. மீனை என்ன அழகாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டோம். ஓகேம்மா, தேங்காய் பால் சேர்த்து செஞ்ச ஒரு மீன் சொதி செஞ்சுட்டு பாருங்கள். பாருங்கள், மீன் எல்லாம் எண்ணெய் தேங்காய் பாலில் வெந்து எண்ணெய் சூப்பராக ஒரு அருமையாக வருது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? டேஸ்ட் பண்ணலாம். பசிக்குது, வாங்க. சுட சுட மீன் ரெடி, சுட சுட மீன் சொதி ரெடி. வாங்க நம்ம சாப்பிடலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் சாதாரண பாலில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சொதி வந்து தேங்காய் பாலில் சேர்க்கறது அவ்வளோ நல்லது. தேங்காய் பால் ரசத்தை தோக்கடிச்சிடும். இது ரசத்தில் போட வேண்டிய எல்லா பொருளுமே இல்லை நம்ம சேர்த்துக்கிறோம். மீன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். ஏன்னா சூப்பராக நம்ம தேங்காய் பால் மீன் சொதி செஞ்சிட்டோம். மீனை வறுத்துட்டோம். பாதி மீனை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டோம், பாதி மீனை சொதி வச்சிட்டோம். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நானும் ஒரு அழகான மீன் சொதி செஞ்சுட்டேன். சாதம் இல்லை இடியாப்பத்தோடு சேர்த்து இந்த சொதி வச்சு சாப்பிட்லாம். நம்ம வறுத்து பொடி செஞ்சோம்ல, சும்மா இல்லை அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு மீன் மேலே இந்த பொடியை போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன அழகாக ஒரு பவுட்ரு செஞ்சாச்சு. இந்த வந்து அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்க. மீன் வரகக்குள்ளே நீங்கள் இதை போட்டு மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். மசாலா பொடி கொஞ்சம் தேவைக்கிறேன். மசாலா மீன் வறுவல் ரெடி, தேங்காய் பால் மீன் சொதி ரெடி, சாதம் ரெடி. நான் செஞ்ச இந்த மெத்தேடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த தேங்காய் பால் மீன் சொதி எப்படி இது சொல்லுங்கள். இந்த மசாலா மீன் எப்படி சொல்லுங்கள். சாதத்தோட இடியாப்பத்தோட நீங்கள் சாப்பிட்றதுக்கு இது ஏற்ற சிறந்த டிஷ்ஷு நான் நினைக்கிறேன்.
நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த தேங்காய் பால் மீன் சொதி எப்படின்னு சொல்லுங்கள், மசாலா மீன் எப்படின்னு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.